எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாழ்வார் பாடல்கள்ல பூச்சூட்டல் பதியத்துல ஆறாவது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. எருதுகளோடு பொருதி ஏதும் உலோபாய்கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால்கொடு பாய்ந்தாய். தெருவின்கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லரோடு பொருத வருகின்ற பொன்னே புன்னை பூச்சூட்டவாராய். இது பாடல். இந்த பாடலுக்கு அர்த்தம் என்னன்னா, எருதுகளோடு பொருதின்னா எருதுகளோட சண்டை போடுறது, பொருதுறதுன்னு பள்ளியத்துல பொருதுறதுன்றவா. சாதாரணமாக பொருதுறதுன்னா சண்டை போடுறது. எருதுகளோடு பொருதி, அதோட நேருக்கு நேர்னு சண்டை போட்டு ஏதும் உலோபாய் கான் நம்பி, எந்த ஆசையும் இல்லாம, எந்த உடம்புல கஷ்டமும் இல்லாத சுலபமா ஈஸியா வெளியில வந்தியே அப்படின்ற. இந்த இடத்துல என்னன்னா, நப்பின்னைய கல்யாணம் பண்றத சொல்றார். யசோதாவோட அண்ணன் ஒருத்தர் இருந்தான், கும்பன்னு. அவனுக்கு நப்பின்னைன்னு ஒரு பொண்ணு. அவ எப்பயுமே கிருஷ்ணன் தான், கிருஷ்ண பக்தி தான் அவளுக்கு, வேற எதுவுமே தெரியாது. நப்பின்னை கிருஷ்ணனோட 16 வயசு பெரியவ, ஞாபகம் வச்சுக்கோ. நப்பின்னை கிருஷ்ணனோட 16 வயசு பெரியவ. இருந்தாலும் அவளுக்கு கிருஷ்ணன் மேலதான் கண்ணு, அவன் மேலதான் ஒரு ஆசை. ரொம்ப மோகம் உள்ள ஒரு பெண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப அழகானவ. கிருஷ்ணன் மேல அப்படியே உயிரே வச்சிருந்தா, கிருஷ்ணன் மேல அப்படியே கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் செய்வான். அது மாதிரி பல இடங்கள்ல கிருஷ்ணன் நப்பினையை உதாரணமா சொல்லுவார். அன்புக்கு எதுன்னா நப்பினையை தான் காட்டுவார். அந்த நப்பினைய அந்த கும்பன் நப்பினையோட அப்பா இல்லையா, அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவனுக்கு பிடிக்கல. கிருஷ்ணனுக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம் ஒன்று. ரெண்டாவது, கிருஷ்ணன் என்ன பெரிய இது, அவன் உள்ளுக்குள்ளேயே சில இடங்கள்ல பொறாமன்றதெல்லாம் இருக்கும். இவன் என்ன, இவன் நம்ம தங்க வீட்டில் போந்துட்டு இவன் இவனை நம்ம தங்க ரொம்ப இவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா, இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல, ஒரு மாய விதையெல்லாம் பண்ணுறான்னு கும்பனுக்கு கொஞ்சம் கிருஷ்ணன் மேலே வெறுப்பு. கிருஷ்ணனுக்கு நப்பினையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறது பிடிக்கல. வயசு வித்தியாசம் 16ன்றது தான். ரெண்டாவது, வயசு கொஞ்சம் வித்தியாசம்லாம் அந்த காலத்தில் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு 4 வயசு 5 வயசு பொண்ணு பெரிய பொண்ணாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். இப்போ தான் பொண்ணு சின்னவளாக இருக்கணும், ஆம்பளை வயசு பெருசாக இருக்கணுன்றதெல்லாம் பார்க்குறோம். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. 5-6 வயசு பொண்ணு பெரிய பொண்ணாக இருந்தாலும் பிள்ளை சின்னவனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவா. பிள்ளை இப்போ பெரியவனாக இருந்து பொண்ணு சின்னவனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவா. ரொம்ப ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னா தான் பாப்பா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அது மாதிரி இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கேட்குறா. போய் கேட்கும்போது அவன் நேராக இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால அவன் என்ன பண்ணுறான், உடனே இந்த மாதிரி கல்யாணம் நப்பினை விரும்புகிறான உடனேயே 7 எருது வளர்க்குறான். அவன் எருதுன்னா சண்டைக்கு விடுற எருது. எருதுகள்லேயே இப்போ சண்டைக்கு போகிற எருதுன்னு ஒன்று வச்சுருப்பான், வளர்ப்பான். அவவா வீட்டில் மாட்டு சண்டையில் விடுவா. அதை பிடிக்கவே முடியாது, அடக்க முடியாது, அப்படி துள்ளும். அது மாதிரி 7 எருது வளர்க்குறான். அவன் என்ன பண்ணுவான், அவனோட 7 எருதுகளில் ஏதாவது ஒரு எருதை அவுத்த விடுவான். அவுத்த விட்டா அந்த எருதை யார் அடக்கிறாளோ அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு பந்தயம் வச்சுருவான். எருதுகளோடு சண்டை போடணும், ஒரு எருது கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்வான். உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், சரின்ட்டு போய் அந்த சண்டை போடுவார். எப்படின்னா, ஒரு எருது கூட சண்டை போடும்போது ரொம்ப ஈஸியாக எருதை கவுத்துருவார். எருது ஒருத்தர் எழுதிருக்க முடியாது. இதை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், கும்பன் டக்குன்னு மீதி இருக்கிற 6 எருது இருக்கு பார்த்தீங்களா, அதையும் அவுத்து விட்டுறான். அவுத்து விட்டு இவனோட சண்டை போடுற மாதிரி அனுப்புகிறான். 6 எருது வருது. 6 எருதே ரொம்ப அனாவசியமாக சுலபமாக ரொம்ப ஈஸியாக தான், ஏதும் உலோபாய், உடம்புல எந்த அடிக்கடி ஒன்றுமே படாத ரொம்ப ஈஸியாக அந்த 6 எருதுகளையும் ஜெயிச்சுடுவார். மொத்தத்தில் 7 எருதையும் ஜெயிச்சு நப்பின்னையை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்குது. அப்போ பாரத கதையில் இருக்குது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். எருதுகளோடு பொருதி ஏதும் உலோபாய்க்கான்னு நம்பி 7 எருதுகளோட சண்டை போட்டு, ஆனால் ஒன்றும் உடம்புக்கெல்லாம் ஒன்றாகலை, ஒரு புண்ணு இல்லை, ஒரு அடிபட்டு இல்லை, ஒன்றும் எதுவும் இல்லை. ஏதும் உலோபாய்க்கான் நம்பி, பெருமாளை நம்பிக்கைக்குரியவனேன்றார். நம்பி கருதிய தீமைகள் செய்து, மனசில் கெடுதல் செய்யணும்னே மனசில் நினச்சிட்டு, உன்னை கவுத்தணுன்னே நினச்சிட்டு, உன்னை கொன்னே நினச்சிட்டு கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தார். கம்சனை என்ன பண்ண, அந்த மாதிரி கொடுமைகளை, உனக்கு நிறைய தீமைகளை, எத்தனையோ அசுரர்களை அனுப்பினான் இல்லையா அந்த கிருஷ்ணனை கொல்றதுக்கு. அது மாதிரி கிருஷ்ணன் மேலே 60 கிருஷ்ணனை எப்படியாவது கொண்டுன்ற அதே எண்ணத்தோடைய அந்த கம்சன் இருக்காரு.
அவர் என்ன பண்ணுறார், கிருஷ்ணன் வந்து கையால் அடித்து ஒரு அடி அடித்து தான் கொள்றார், மாரை உடைச்சி தான் கொள்றார், குத்தி தான், மல்யுத்தத்தை தான் கொள்றார். கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால்கோடு பாய்ந்தாய். கஞ்சனை வந்து காலால் உதச்சி கீழே தள்ளினார். முதல்ல அவன் அரியணையில் உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் வந்து இதெல்லாம் பண்ண உடனே அந்த முஷ்டிகன் சாரூர்ன்ற அந்த 2 மல்யுத்தர்களை விடுறான், சூளைப்படம்ன்ற யானையை விடுறான் கொள்றதுக்கு. இதெல்லாம் அடிச்சு போட்ட விட அவர் என்ன பண்ணுறார், போய் கம்சனை வந்து அவன் மேலே இது மேலே உட்காந்துருக்கான் இல்லையா, அவனோட சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான் இல்லையா, அவனை பிடிச்சி கீழே தள்ளுறார். இது காலால் எட்டி வச்சு கீழே தள்ளி விடுறார். கீழே தள்ளி விட்டு தான் கையால் குத்துறாரு. குத்தி ஒரே குத்து தான் செத்து போயிடான். அதுதான் இங்கே கஞ்சனை கால் கூட பாய்ந்தாய், காலால் எட்டி தள்ளிவிட்டார். தெருவின்கண் தீமைகள் செய்து, தெருவின்கண் தீமைகள் செய்துன்னா அந்த மதுராபுரி தெருவில் எல்லாம் சொல்லும்போது போகும்போது என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய வில்லு ஒன்று வச்சுருப்பான் கம்சன். யாராலும் அசைக்கவே முடியாது, அவன் மொத்தம் தான் அந்த வில்லை அசைப்பான், அது நடத்த கூட முடியாது. அந்த வில்லை கொண்டு வச்சுட்டு அது வந்து அந்த அவனுக்கு பெருமை, அது அரசனை தவிர வேறு யாராலும் இந்த வில்லை எடுக்க முடியாது அப்படின்னு தெருவில் அப்படி வச்சுருப்பான், சும்மா ஓப்பனாக யார் வேணாலும் முடிஞ்சால் தூக்கு பார்க்கலான்னு. இவருக்கு அது தெரிய வருது கிருஷ்ணனுக்கு. நேராக அப்படி தெரு வழியாக போகிறது தான் ஞானம் எல்லாம் தெரியுமே. அப்படி தெரு வழியாக போகும்போது அந்த வில்லு இருக்குது, அந்த வில்லை அனாவசியமாக தூக்கி போட்டு முடிச்சு தூக்கி போட்டு போயிடுவார். அதான் அதை தான் இங்கே சொல்ல தெருவின்கண். அதே மாதிரி ஒரு என்ன பண்ணுறான், ஒரு வண்ணம், நான் கம்சனை தவிர வேறு யாருக்கும் நான் துணியெல்லாம் வளர்த்து கொடுக்க மாட்டேன். இவர் வந்து கேட்குற ஆசையாக இருக்குது, நல்லா இருக்குது துணி, இந்த துணி எனக்கு 2 கூட என்ன, இது கம்சனுக்கு போட்டுக்க வேண்டியது, நீ எல்லாம் ஒன்றும் இல்லாத சின்ன பையன், நம்ம மாடு மேய்க்கிற பையன், உனக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, கொடுக்கலாம் முடியாது, போடாதுன்னு அடித்து வரட்டுறார். அவனையும் கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், ஒரு அறை விடுறார். அவ்வளோதான், அவன் ஜோதி ஆகிடுறான். அவன் எல்லாமே சாபத்தால் வந்தவா தான். கிருஷ்ணனுக்கு வந்து அங்கே கிருஷ்ணனை எதிர்த்து பண்ணுறவாலும் சரி, கிருஷ்ணன் தார்மீகமாக பக்தி செய்கிறவாலும் சரி, கிருஷ்ணன்கிட்ட சண்டை போடுறவாலும் சரி, எல்லாருமே ஏதோ ஒரு சாபத்தால் இங்கே வந்தவா தான். எல்லாருக்கும் விமோசனம் கொடுக்குறார். அந்த வண்ணானுக்கு விமோசனம் கொடுக்குறார். இந்த இடத்துல ஒரே ஒரு அறை கொடுக்குறார் அந்த வண்ணானை. அவன் அப்படியே விழுந்தே செத்து போகிறான் கீழே விழுந்து. அதுதான் இங்கே சொல்கிறார். அது என்னன்னா, தெருவின்கண் தீமைகள் செய்து செய்து சிக்கன மல்லரோடு, மல்லர்கள்னா கம்சன் ஏவின மல்லர்கள். கம்சன் வந்து 2 மல்லர்களை அனுப்புகிறான், முஷ்டிகன் சானூரன் 2 மல்லர்களை இவரோட சண்டை போடுற அனுப்புகிறான் கிருஷ்ணனோட. அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு. மல்யுத்தத்தில் என்னென்னா இப்படி தான் ஆடணும், இப்படி தான் மல்யுத்தம் பண்ணணுன்றது இருக்குது. தோக்கிறதுன்றது தான் காட்டுமே, ஒருத்தர் கொல்லணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அடித்தா கொண்டுடலாம், ஆனால் கொல்லணுன்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது. ஆனால் கிருஷ்ணனுக்கு அவன் இவன் கம்சன் என்ன சொல்லி அனுப்பான், கிருஷ்ணனை கொன்னுடுன்னு சொல்லி அனுப்புகிறான் அவகிட்ட. நீங்கள் நான் உங்களை அனுப்புறதே அதுக்கு தான், ஞாபகம் வச்சுக்கோ, நீங்கள் வந்து கிருஷ்ணனை அடித்து கொண்டுன்னு. முதல் அடிக்கும் போதே அவன் சண்டைக்கு வரும்போதே தெரியுது, அவன் வந்து பாயிற விதம், அவன் பிடிக்கிற விதம் இதெல்லாம் பார்த்தா மல்யுத்தத்தில் ஏற்ற மாதிரி இல்லை. மல்யுத்த அந்த அந்த சட்டங்களுக்கு உகந்தா மாதிரி இல்லை, மாறி இருக்குது. அடிக்கிறது இவரை கிருஷ்ணனை வந்து அடித்து தாக்குறதுன்றது இல்லையா அவன் குறியாக இருக்கான். பார்க்குறாரு கிருஷ்ணன், தெரிஞ்ச உடனே ஒரே ஒரு குத்து குத்துறாரு, மாறில் செத்து போடுறான். நலந்தும் செத்து போடுறான், அந்த முஷ்டிகனும் செத்து போயிட்டான், சானூரனும் செத்து போயிட்டான். 2 பேரும் ஒரே குத்து தான், 2வது அடியே கிடையாது. முதல் அடியிலேயே 2 பேரும் ஒவ்வொரு அடி, 2 பேருக்கும் ஒவ்வொரு அடி கொடுக்குறான், 2 பேரும் செத்து போயிட்டான். அதைத்தான் இங்கே சொல்கிறார். தெருவின்கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லரோடு பொருத வருகின்ற பொண்ணே, மல்லரோட சண்டை போட்டு வந்துட்டு இருக்கியே என்னோட தங்கமே கொஞ்சம் இல்லையா, அது பொருத வருகின்ற பொண்ணேன்றது வந்து கொஞ்சம் இந்த பொருதி அவனை கொண்டு போட்டு வர என்னுடைய தங்கமே, புன்னை பூச்சி விட்டவாராய். அம்மா கொஞ்சம் மாதிரி, அது யசோதை கொஞ்சம் மாதிரி. புன்னை பூச்சி விட்டவா, நான் பொன்னை பூவை பறித்து புன்னை மரத்து புன்னை பூ வந்து பெருமாளுக்கு போடுவாள். கொன்றை பூ, புன்னை பூ இதெல்லாம் பெருமாளுக்கு விசேஷம். புன்னைப்பூவை எடுத்து மாலை கட்டி வச்சுருக்கேன், அதை சூட்டிக்கிறதுக்கு ஓடியா அப்படின்னு யசோதை கூப்பிட்றதா பெரியாழ்வார் சொல்கிறார். பெரியாழ்வாரோட மனசில் தோன்ற விஷயத்தை யசோதை ஒரு களப்பொருளாக வச்சு யசோதை சொல்கிற மாதிரி சொல்கிறார். ரொம்ப அழகான பாட்டு. எருதுகளோடு போகிறது ஏது மூலமாய்க்கான்னு நம்பி. இதனோட கன்க்ளூஷன் என்னென்னா, 7 எருதையும் கொன்று நப்பிண்ணையை வந்து கல்யாணம் பண்ணிட்ட, ஆனால் உனக்கு ஒரு உடம்புல ஒரு கீரல் கூட இல்லை. ஒரு எருதை கொள்ள சொன்னால் 7 எருதையும் கொன்னேன். அதே மாதிரி கம்சன் உனக்கு எத்தனையோ கெடுதல் பண்ணான்,
அவனையும் மேலேருந்து இழுத்து கீழே தள்ளி ஒரே ஒரு குத்து தான் விட்ட செத்து போயிட்டான். அதே மாதிரி தெருவில் போகும்போது தன்னோட மரியாதையை தன்னுடைய கௌரவம் வேணுன்றதுக்காக பெரிய பழனி மாதிரி கட்டி அதில் ஒரு வில்லை வச்சு அந்த வில்லை தூக்கவே முடியாது, யாராலையும் தூக்க முடியாது. அந்த வில்லை வச்சு கம்சன் வந்து தன்னுடைய பெருமையை பறைசாற்றிருந்தான், தன்னுடைய வீரத்தை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக பண்ணி வச்சுருந்தான். யாராவது முடிஞ்சால் அந்த வில்லை தூக்கி நான் எழுதிக்கோ பார்க்கலான்னு முடியாது. அம்பு எதுவும் வில்லை கையிலேயே தூக்க முடியாது, அவ்வளோ பெரிய வில்லு. அதை கம்சன் மட்டும்தான் தூக்குவான். இவர் என்ன பண்ணார், கிருஷ்ணன் அந்த வில்லை எடுத்து தூக்கி சர்வசாதாரணமாக காலை வச்சு ஓடிச்சு தூக்கி போட்டு போயிடுவார். அது வந்து அவரோட கிருஷ்ணனுடைய வீரத்தை காட்டுறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஒன்னா வந்து ரொம்ப திமிராக பேசுவான், நான் கம்சனோட வண்ணா, கம்சனோட துணியை வளர்க்குறவன்ற அந்த திமிரு மகா திமிரில் பேசுவான். அவனையும் ஒரே ஒரு அறை விட்டு கொண்டு அவனை அனுப்பிடுறார். அதுதான் இங்கே சொல்கிறார், கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடுப்பாய்ந்தாய், தெருவின்கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லரோடு. மல்லர்னா கம்சனுடைய மல்லர்கள், அவருடைய முஷ்டிகன் சானூரன் 2 மல்லர்கள், அவனையும் அது மாதிரி அடிச்சு கொண்டுட்டு அவங்களையெல்லாம் அடித்து போட்டுட்டு பொருத வருகின்ற பொண்ணு, அவங்களையெல்லாம் கொண்டு போட்டு வரப்போ என்னுடைய தங்கமே புன்னை பூ மாலை கட்டி வச்சுருக்கேன், அதை சூட்டிக்கிறதுக்கு வா அப்படின்னு யசோதை கூப்பிடுறதா பெரியார் சொல்கிறார். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பதிவில் பார்ப்போம்.